மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் ஒட்டுமொத்த உலகத்தையும் நிலைக்குலைய செய்திருக்கிறது. இலங்கைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக பொருளாதாரத்தில், உலக அரசியலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இலங்கைக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இலங்கை அந்த தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் கூட்டிணைந்து தாக்குதலை ஆரம்பித்தன. அந்த தாக்குதல் 2 வாரங்களை கடந்து தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர் நீடிப்பு என்பது மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல நாடுகளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. ஏற்றுமதி இறக்குமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான தாக்கங்களை இலங்கையும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு போர் என்பது முதலில் எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தியது, பிறகு எரிவாயு தட்டுப்பாடை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இன்று அதனை தாண்டி பல்வேறு தாக்கங்களை அது ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இலங்கைக்கு இந்த போர் நீடிப்பு என்பது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தற்போது வரிசை யுகம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வரிசைகளில் அதிகமான நேரத்தை செலவிடுகின்ற பொழுது அவருடைய தொழில் பாதிக்கப்படுகின்றது, பல்வேறு வருமானம் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக எரிபொருள் எரிவாயு அதிகரிப்பு என்பது பல்வேறு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உற்பத்திகளில் தாக்கம் செலுத்தும். எதிர்காலத்தில் அந்த சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த யுத்தம் என்பது நீடித்துக் கொண்டு சென்றால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக எரிபொருள் பற்றாக்குறை என்பது சுற்றுலாத்துறையை பாதிக்கும். சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது இலங்கை தேயிலை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கே இலங்கை தேயிலை ஏற்றுமதி செய்கின்றது. ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு அதிகமாக தேயிலை ஏற்றுமதி செய்கின்றது. குறிப்பாக மொத்த ஏற்றுமதியில் 50 தொடக்கம் 52% ஏற்றுமதியை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கை ஏற்றுமதி செய்கின்றது. எனவே இவ்வாறான போர் சூழல் காணப்படுகின்ற ஒரு நிலையில் அவர்கள் இலங்கை தேயிலையை இறக்குமதி செய்யும் அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறு குறையும் போது அந்நிய செலாவணியில் பாரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகின்றது. மறுபுறத்திலே மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்த்து நாங்கள் பார்த்தால் அதிகமாக நாங்கள் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அவர்களும் இலங்கை தேயிலையை இறக்குமதி செய்வதை ஓரளவு குறைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏனைய நாடுகளை பொறுத்தவரை ஜெர்மன், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்தாலும் கூட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு அதிகமாக நாங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்வது இல்லை. எனவே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அதே போன்று பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். குறிப்பாக சீனி, பருப்பு, கிழங்கு, வெங்காயம் போன்ற பொருட்களை நாங்கள் அதிகமாக இறக்குமதி செய்கின்றோம். அதே போன்று கோதுமை, மா போன்ற பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். எனவே தற்போது இந்த போர் சூழல் காரணமாக ஆர்மோஸ் ஜலசந்தி மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்திருக்கின்றது. அந்த வழியினூடாக கப்பல் போக்குவரத்து பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதே போன்று இலங்கைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் மின் உற்பத்திக்கு நிலக்கரி மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த நிலக்கரியை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். இந்த கப்பல் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக காலதாமதமானால், எரிபொருள் இறக்குமதி காலதாமதமானால் எங்களுடைய மின் உற்பத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மின் உற்பத்தியில் தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் பல்வேறு உற்பத்திகளில் அது தாக்கம் செலுத்தும். எனவே மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் அது உற்பத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. மறுபுறத்திலே அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றோம். குறிப்பாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு, கோதுமை, மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். பருப்பை பொறுத்தவரையில் 100% நாங்கள் இறக்குமதியில் தங்கியிருக்கின்றோம். பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கொண்டால் 80% நாங்கள் இறக்குமதியில் தங்கியிருக்கின்றோம். உருளைக்கிழங்கு 80% இறக்குமதி, அதே போன்று சீனி 90% இறக்குமதி. எனவே இந்த கப்பல் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படுகின்ற பொழுது இந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்படும். அவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக விலை அதிகரிப்பு ஏற்படும். இப்படி விலை அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகிறது. மக்களுடைய வருமானம் அதே அளவு இருக்க போகின்றது, செலவு மேலும் அதிகரிக்க போகின்றது. ஏற்கனவே நாங்கள் டித்வா புயல், அதற்கு முன்னர் கோவிட் பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி,
அதே போன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என பல்வேறு சவால்களை சந்தித்து ஓரளவு தற்போது மீண்டு வரக்கூடிய இந்த சூழலில் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது எமக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இது இலங்கை ஏற்படுத்தி கொண்ட ஒரு பிரச்சனையும் அல்ல. இதை பலர் அரசியலாக பேசலாம், ஆனால் இதனுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் என்பது நாம் ஏற்படுத்தியது அல்ல, அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. அதை எம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் இந்த சவாலை எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கேஸ், எரிவாயு, இதனை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தலாம். அதே போன்று நீராக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், இவற்றை நாங்கள் கூடுமானவரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்று எரிபொருள் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஓரளவு நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். எனவே இவ்வாறான விடயங்களில் நாங்கள் அவதானம் செலுத்துவதன் ஊடாக எங்களுக்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய சவாலை நாங்கள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முழுமையாக அந்த சவாலிலிருந்து எங்களால் மீண்டு வர முடியாது. இது சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உலக நாடுகள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கும் வரையில் எங்களால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த யுத்தம் முற்றுப்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்கள் கண் முன்னால் மிகப்பெரிய ஒரு சவால் காணப்படுகின்றது. நாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதனூடாக அந்த சவால்களை ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.